மனுநீதி சோழன் சோழ நாட்டை மனுநீதி சோழன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். நீதி வழுவாது ஆட்சி செய்து வந்த மன்னனை மக்கள் தங்கள் உயிரினும் மேலாக மதித்து வாழ்ந்தனர். மனுநீதி சோழன் வெகு நாட்களாக மக்கட்பேறு இல்லாமல் வாடினான். இறைவனது அருளால் அழகே உருவான ஒரு மகன் பிறந்தான். மன்னனும் மக்களும் மனம் மிக மகிழ்ந்தனர். வீதி விடங்கன் என்னும் பெயரிட்டு அருமையுடன் வளர்த்து வந்தான் மன்னன். வீதி விடங்கன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தான். அறிவிலும் நற்பண்புகளிலும் சிறந்தவனாக திகழ்ந்தான். குறித்த வயதில் மன்னர் அவனுக்கு யானை ஏற்றம், குதிரையேற்றம், தேர் ஓட்டுதல், வாட்பயிற்சி ஆகிய கலைகளை கற்பித்தார். எல்லா கலைகளையும் நன்கு கற்றுத் தேர்ந்தான் வீதி விடங்கன். நீதி தவறாத மன்னன் மனுநீதி சோழன் நாட்டு மக்கள் மன்னனான தன்னை எந்தவித தடையுமின்றி நேரில் காண வேண்டும் என்று சிந்தித்தான். அதற்காக சபை கூட்டி ஆலோசனை செய்தான். மக்கள் அனைவரும் மகிழும்படி ஒரு காரியம் செய்தான். தன் அரண்மனை வாயிலில் ஒரு பெரிய மணியை கட்டி வைத்தான். மன்னனை காண விரும்பி வருபவர் யாராயினும் அந்த மணியை அடித்து ஒலி எழுப்பினால் மன்னன் நேரிலே வந்து குறைகளை கேட்டு தீர்த்து வைப்பார் என்று அறிவித்தான். மக்கள் தங்கள் மன்னனின் எளிமை கண்டு அவனை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டுகள் கடந்தன. மனுநீதி சோழனால் கட்டப்பட்ட அந்த ஆராய்ச்சி மணியை யாரும் அடிக்கவே இல்லை. மக்கள் எந்த குறையும் இன்றி நாட்டில் வாழ்ந்து வந்தனர். காலங்கள் கடந்தன. ஒரு நாள் மாலை வேளை வீதி விடங்கன் உல்லாசமாக தேரில் ஏறி நகரை சுற்றி வந்தான். அதே வேளையில் ஒரு கன்றுக்குட்டியும் தெருவில் துள்ளிக் கொண்டு வந்தது. உல்லாசத்தின் உச்சியில் இருந்த இளவரசன் அதை கவனிக்காமல் அக்கன்றின் மேல் தேரை ஏற்றிவிட்டான். கன்றும் அங்கேயே விழுந்து தன் உயிரை விட்டுவிட்டது. மகிழ்ச்சியோடு இருந்த கன்றின் மரணத்திற்கு காரணமாகிவிட்டோமே என்று கலங்கினான். மன்னன் மீதிருந்த அன்பாலும் அவன் மகன் இந்நாட்டின் ஒரே வாரிசு என்ற எண்ணத்தாலும் யாரும் இச்செய்தியை மன்னனுக்கு சொல்ல விரும்பவில்லை. அக்கன்றின் தாயான பசு கண்களில் நீர்ச்சோர் அங்கு வந்து தன் கன்றை தன் நாவால் நக்கிக் கொடுத்தது. பின் வேகமாக அங்கிருந்து அகன்றது. மக்களும் அப்பசுவின் பின் சென்றனர். அது எங்கு செல்கின்றது என யாருக்கும் தெரியவில்லை. அதை அறிந்து கொள்ளும் பொருட்டே அதன் பின்னே கூட்டமாகச் சென்றனர். அப்பசு மன்னன் கட்டியிருந்த ஆராய்ச்சி மணியின் கயிற்றை பிடித்து பெரும் ஒலி எழுமாறு அடித்தது. மன்னன் திடுக்கிட்டான். மந்திரிகள் புடைசூழ ஓடி வந்தான். வாயிலுக்கு ஒரு மனிதனை எதிர்பார்த்து வந்த அவனுக்கு பசுவை கண்டதும் அதிர்ச்சியாக இருந்தது. தன் நாட்டில் யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்று இருமாப்புடன் இருந்த மன்னனுக்கு இது பேரிடியாக இருந்தது. என்ன நடந்தது என கேட்டபோது யாரும் எதுவும் பேசாது நின்றனர். மன்னன் அந்த பசுவின் பின்னே நடந்து சென்றான். அப்பசு தன் கன்றினை நக்கி காட்டியது. மன்னன் அக்காட்சியை கண்டு கண்கள் கலங்கி நின்றான். இப்பாவத்தை செய்தவன் யார்? உடனே அவனை என்ற முன் நிறுத்துங்கள் என கட்டளையிட்டான். மக்கள் அமைதியாயிருந்தனர். நீங்கள் கூறாவிட்டால் நீதி தவறிய மன்னனாக நான் ஆவேன். அவ்வாறு நான் உயிர் வாழ விரும்பவில்லை. என் உயிரை நான் மாய்த்துக் கொள்வேன் என்ற மன்னனை தடுத்து நிகழ்ந்த நிகழ்ச்சியை கூறி தானே குற்றவாளி என மன்னன் முன் தலைகுனிந்து நின்றான் வீதி விடங்கன். ஒரு நிமிடம் நிலை குலைந்து போன சோழன் சற்றே சிந்தித்தான். இறந்து போன கன்றை உயிர்ப்பிக்க இயலாது. அத்துடன் அந்த தாய்ப்படும் வேதனையை இந்த குற்றம் செய்தவனின் தாயும் அனுபவித்தலே சரியான தண்டனையாகும். தேர்காலில் தன் மகனை படுத்திக் கொள்ளும் நோக்குடன் தேரை செலுத்தத் தொடங்கினான். தேரும் வேகமாக ஓடத் தொடங்கியது. என்ன அதிசயம்! தேர் வீதி விடங்கனின் அருகே வந்து நின்றுவிட்டது. அங்கே கண்ணீர் சோர நின்றிருந்த பசுவும் இறந்து கிடந்த கன்றும் மாயமாய் மறைந்தன. அனைவரும் திகைத்து நின்றனர். அப்போது விண்ணிலிருந்து ஒரு அசரீரியின் கேட்டது. சோழ மன்னா, தேவேந்திரன் சபையில் உனது நீதியின் சிறப்பை பற்றிய சர்ச்சை எழுந்தது. உன் நீதியின் சிறப்பை அறியவே தேவேந்திரனாகிய நானும் யமதர்மனும் பசுவாகவும் கன்றாகவும் வந்தோம். உன் நேர்மையும் நீதி வழுவாத் தன்மையும் கண்டு மகிழ்ந்தோம். பல்லாண்டு புகழோடு வாழ்வாயாக என்று வாழ்த்தி மறைந்தது. சோழன் தனது நீதி தவறாத ஆட்சிக்கு பெயர் பெற்றவர். மக்கள் அவரை தங்கள் உயிரினும் மேலாக மதித்து வாழ்ந்தனர்.